ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லைஃப் லெசன் சேனல். நம் இந்திய ராணுவத்துல நம்ம சோல்ஜரா சேர்ந்த பிறகு அடுத்தடுத்த ப்ரொமோஷன்ஸ் எவ்வளவு கால இடைவெளியில, அதான் எத்தனை வருஷம் கழிச்சு அடுத்தடுத்த ப்ரொமோஷன் எல்லாம் கிடைக்கும். ஓ சாரி, நம்ம இந்திய ராணுவத்துல வெறும் 4 வருஷம் தானே வேலை. அப்புறம் எங்க அடுத்தடுத்த ப்ரொமோஷனுக்கு நம்ம போறது. ஓகே, பேராமிலிட்டரியை பத்தி பார்ப்போம். ஓ, பேராமிலிட்டரி இப்ப இல்லையா? சரி. முன்னாள் பேராமிலிட்டரியா இருந்து இப்போ சிஏபிஎஃப் அழைக்கப்படுற இந்த சிஏபிஎஃப் போர்சஸ்ல இந்த சிஏபிஎஃப் கூட எவ்வளவு நாள் இருக்குன்னு தெரியாது. ஏன்னா ஆல்ரெடி அமித்ஷா அவர்கள் இது வந்துட்டு ஹோம் கார்டு, சிவில் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு திரியிறாரு. இந்த சிஏபிஎஃப் கூட இன்னும் கொஞ்ச நாள்ல காலி ஆகலாம், அதுக்கு ரெடியா இருந்துக்கோங்க. ஓகே, இப்போதைக்கு இந்த சிஏபிஎஃப் சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் போர்சஸ்ன்னு அழைக்கப்படுற இந்த போர்சஸ்ல நம்ம சோல்ஜரா சேர்ந்த பிறகு அடுத்தடுத்த ப்ரொமோஷன்ஸ் எவ்வளவு இயர்ஸ்ல, எவ்வளவு கால இடைவெளியில அந்த ப்ரொமோஷன்ஸ் எல்லாம் கிடைக்கும் அப்படின்றத குறித்த இந்த வீடியோல மிக தெளிவா பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். முன்னாடிலாம் நம்ம இந்திய ராணுவத்துல, அதாவது இந்த அக்னிவீர் ஸ்கீம் வர்றதுக்கு முன்னாடி நம்ம இந்திய ராணுவத்துல நம்ம சோல்ஜரா சேர்ந்தோம்னா அதுல ஒரு 15 to 17 வருஷத்துக்குள்ள கண்டிப்பா அவங்க ஹவுல்தார் ஆயிடுவாங்க, அதாவது ஹெட் கான்ஸ்டபிள் அந்த மாதிரி ஹவுல்தார் ஆயிடுவாங்க. அதுக்கப்புறம் 24 இயர்ஸ்ல அவங்க எஸ்ஓ, அதாவது ஜேசிஓ அந்த மாதிரி ரேங்க்ல ஆயிடுவாங்க. அதுக்கப்புறம் 28 இயர்ஸ்ல அவங்க சுபேதார் ஆயிடுவாங்க. அதுக்கப்புறம் சுபேதார் மேஜர் ஆவாங்க. இது மாதிரி கண்டிப்பா இத்தனை வருஷத்துல இந்தந்த ரேங்க் கிடைச்சிரும் அப்படின்ற கன்ஃபார்ம் இருக்கும். அப்படி இருந்தா மட்டும்தான் அவங்க அடுத்து சர்வீஸ் கண்டினியூ பண்ண முடியும், இல்லைன்னா அவங்க விஆர்எஸ் அனுப்பப்படுவாங்க. அதே மாதிரி தான் ஸ்டேட் போலீஸ்லயும் கூட ஒரு கான்ஸ்டபிளா சேர்ந்ததுக்கு அப்புறம் அவருக்கும் இத்தனை வருஷத்துல அவங்க கண்டிப்பா இந்த ரேங்க் ஆயிடுவாங்க அப்படின்ற ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கும். அதாவது அது இப்பயும் கூட இருக்குது. அதாவது கான்ஸ்டபிளா சேர்ந்ததுக்கு அப்புறம் ஒரு 15 வருஷத்துல ஹெட் கான்ஸ்டபிள், அதுக்கப்புறம் ஒரு 25 வருஷத்துல எஸ்ஐ, அதுக்கப்புறம் 30 வருஷத்துல இன்ஸ்பெக்டர், இது மாதிரி அவங்க கண்டிப்பா ஆயிடுவாங்க. சோ இந்த மாதிரி ரூல்ஸ் தான் வந்துட்டு ஸ்டேட் போலீஸ்லயும் சரி முன்னாள் ராணுவத்தில் இருந்தது. ஆனா இந்த பேராமிலிட்டரி போர்சஸ் அழைக்கப்படுற இந்த சிஏபிஎஃப் போர்சஸ்ல இந்த மாதிரி எல்லாம் ரூல்ஸ் இருக்கான்னு கேட்டா அதெல்லாம் கிடையாது. நம்ம ஒரு சோல்ஜரா சேர்ந்த பிறகு இத்தனை வருஷத்துல கண்டிப்பா ஹெட் கான்ஸ்டபிள் ஆயிடுவோம், அதுக்கப்புறம் இத்தனை வருஷத்துல கண்டிப்பா எஸ்ஐ ஆயிடுவோம் அப்படின்ற எந்த ஒரு நிச்சயமே கிடையாது. இந்த அடுத்தடுத்த ப்ரொமோஷன்ஸ் வந்து இந்த சிஏபிஎஃப் போர்சஸ்ல, அதாவது இதுக்குள்ள இருக்க அந்த பிஎஸ்எஃப், சிஆர்பிஎஃப், சிஏஎஸ்எஃப், ஐடிபிபி, எஸ்எஸ்பி, இந்த போர்சஸ்ல அந்தந்த போர்ஸ்ல உள்ள வேகன்சியை பொறுத்து அவங்களுக்கு அடுத்தடுத்த ப்ரொமோஷன்ஸோட கால இடைவெளி மாறுபடும். இப்போ உங்களுக்கு புரியும்படி சொல்றேனே, இப்போ இந்த சிஏபிஎஃப் போர்சஸ்லயே பிஎஸ்எஃப் மற்றும் சிஏஎஸ்எஃப் போர்ஸ் நீங்க எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டா, இது இந்த சிஏபிஎஃப் போர்சஸ்லயே மிகப்பெரிய போர்சஸா இருக்குது. அதாவது கிட்டத்தட்ட 200 பெட்டாலியன்ஸ், 200 படைப்பிரிவுகளை கொண்டுள்ளது. இதுல வந்துட்டு இந்த பிஎஸ்எஃப், சிஎஸ்எஃப்க்குன்னு ஒதுக்கப்பட்ட டியூட்டிஸ் செய்யறதுக்கு தேவையான ஸ்ட்ரென்த் இருக்குது. அதனால இதுக்கப்புறம் இந்த பிஎஸ்எஃப்க்கும் சிஎஸ்எஃப்க்கும் புதுசா பெட்டாலியன் ஓபன் பண்ணி புதுசா வந்துட்டு ரெக்ரூட்ஸ் எல்லாம் வந்துட்டு செலக்ட் பண்ணணும், சோல்ஜரை செலக்ட் பண்ணி எடுக்கணும் அப்படின்ற எந்த ஒரு அவசியமும் அதிகமா தேவைப்படாது. ஸோ அதனால இந்த போர்சஸ்ல ஆல்ரெடி இருக்க ஸ்ட்ரென்த்லயே அவங்க வந்துட்டு சோல்ஜர்ஸ், ஹவுல்தார், ஹெட் கான்ஸ்டபிள் மற்றும் எஸ்ஐ அந்தந்த தேவையான ஸ்ட்ரென்த் அப்படியே இருந்துட்டே இருக்கும். ஸோ அதனால அவங்களுக்கு ஒரு ப்ரொமோஷன் தேவை அப்படின்னா எந்த ரேங்க்ல இருக்க ஒரு ஆள் அவங்க வந்துட்டு விஆர்எஸ்ஓ இல்ல ரிட்டையர்மெண்ட்டோ போனா மட்டும்தான் அதுக்கு கீழே இருக்க ரேங்க் அந்த ரேங்க்கு ப்ரொமோட் ஆக முடியும். இப்போ ஒரு எஸ்ஐ எடுத்துப்போமே, எஸ்ஐ வந்துட்டு சப்போஸ் விஆர்எஸ்ஓ இல்ல ரிட்டையர்மெண்ட்டோ அவங்க யாராவது போறாங்கன்னா தான் ஒரு 2 எஸ்ஐ போறாங்கன்னா கீழே சீனியரா இருக்க அந்த ஹவுல்தார் அந்த 2 எஸ்ஐக்கு ப்ரொமோட் ஆவாங்க. ஸோ இப்படிதான் அதுல வந்துட்டு அதிகமா ப்ரொமோஷன் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இப்ப இதே சிஏபிஎஃப் போர்சஸ்ல உள்ள எஸ்எஸ்பி மற்றும் ஐடிபிபி போர்ஸ் எடுத்துப்போமே, இவங்க கிட்ட இப்போதைக்கு ஒரு 100 பெட்டாலியன் கூட இல்ல. அதனால இவங்களுக்கு ஒதுக்கப்பட்ட டியூட்டிஸை செய்யறதுக்கு இவங்க கிட்ட கரெக்டான போதுமான ஸ்ட்ரென்த் இல்லாதனால இவங்க வந்துட்டு இன்னும் புது பெட்டாலியன் எல்லாம் ஓபன் பண்ணுவாங்க. அப்ப அந்த புது பெட்டாலியன் தேவையான ஸ்ட்ரென்த் வேணும்ன்றனால புதுசா சோல்ஜர்ஸ் அவங்க செலக்ட் பண்ணி எடுப்பாங்க, எடுத்து ட்ரைனிங் கொடுப்பாங்க. அது மாதிரி புதுசா சோல்ஜர்ஸ் அதிகமா செலக்ஷன் ஆகி வரும்போது, இப்ப 5000, 10,000 அப்படின்ற சோல்ஜர்ஸ் வந்து செலக்ட் ஆகி வரும்போது, அப்ப அந்த சோல்ஜர்ஸுக்கு தேவையான கமாண்டர்ஸ் வேணும்ன்றனால ஆல்ரெடி பழைய சோல்ஜர்ஸ் ஹவுல்தார் ஆவாங்க, ஹவுல்தாரா இருக்கவங்க ஏஎஸ்ஐ, எஸ்ஐ அப்படின்னு ப்ரொமோட் உடனே ஆக வாய்ப்பு இருக்குது. இப்ப இந்த ஐடிபிபி போர்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா 2007க்கு முன்னாடி வெறும் 25 பெட்டாலியன் தான் இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு இந்த ஐடிபிபி போர்ஸ்ல 62 பெட்டாலியன் இருக்கு. சோ இந்த மாதிரி உயர்ந்தனால இந்த ஐடிபிபி போர்ஸ்ல அந்த 2007க்கு முன்னாடி 2007ல சேர்ந்தவங்க எல்லாம் கிட்டத்தட்ட 10 வருஷத்துலயே அவங்க எல்லாம் ஹவுல்தார் ஆயிட்டாங்க. சோ இது மாதிரி தான் இதுல வந்துட்டு அதிகமா புதுசா எவ்வளவு நியூ சோல்ஜர்ஸ் செலக்ட் ஆகி வராங்களோ அதனால பழைய சோல்ஜருக்கு சீக்கிரம் அவங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்க மிக அதிக வாய்ப்பு இருக்கு. ஆனா பிஎஸ்எஃப், சிஎஸ்எஃப்ல, சிஆர்பிஎஃப்ல அதுல வந்து இன்னும் 20 வருஷம்
வருஷம் சேர்ந்து சோல்ஜராவே இருக்கிறாங்க. அவங்க இன்னும் ஹவுல்தார் ஆகாம கூட இருக்கிறாங்க. ஆனா இந்த மாதிரி புதுசா இருக்க இந்த ஐடிபிபி, எஸ்எஸ்பி போன்ற சின்ன போர்சஸ்ல 10 வருஷத்துலயே ஹவுல்தார் ஆயிட்டாங்க. 20 வருஷத்துல ஏஎஸ்ஐ ஆனவங்க கூட இருக்கிறாங்க. சோ இப்படி ஒவ்வொரு போர்ஸ்லயும் அந்தந்த போர்ஸ்ல இருக்க வேகன்சியை பொறுத்து இந்த ப்ரொமோஷன் ஆனது மாறுபடுது. அதாவது சோல்ஜராவே இருக்காங்க அப்படின்னா சிப்பாயாவே கான்ஸ்டபிளாவே சேர்ந்தப்ப கான்ஸ்டபிள் சேர்ந்தாங்களே அந்த கான்ஸ்டபிளாவே இருக்கிறாங்க. ப்ரொமோட் ஆகி ஹெட் கான்ஸ்டபிள், ஏஎஸ்ஐ ஆகாம பிஎஸ்எஃப், சிஆர்பிஎஃப்ல 20 வருஷம் ஆகி கூட இருக்கிறாங்கன்னு சொல்ல வரேன். ஆனா இதே ஐடிபிபி, எஸ்எஸ்பி இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க 10 வருஷத்துலயே ப்ரொமோட் ஆகி ஹெட் கான்ஸ்டபிள் ஆயிட்டாங்க. 20 வருஷத்துல இருக்கவங்க ஏஎஸ்ஐ கூட ஆயிட்டாங்க. மத்தபடி சோல்ஜராவே இருக்காங்க அப்படின்னு யார் தப்பா எடுத்துக்காதீங்க. கிட்டத்தட்ட கான்ஸ்டபிள், ஹெட் கான்ஸ்டபிள் எல்லாருமே, ஜிடில இருக்க எல்லாருமே, போர்ஸ்ல இருக்க எல்லாருமே சோல்ஜர் தான். சுருக்கமா சொல்ல போனா சிஏபிஎஃப்ல எந்த போர்ஸா இருந்தாலும் சேர்ந்ததுக்கு அப்புறம் அப்போதைக்கு அந்தந்த டைமுக்கு ஏற்ற வேகன்சியை பொறுத்து தான் ப்ரொமோஷன் கிடைக்கும். ஒரு சில பேருக்கு இது சீக்கிரமே ப்ரொமோஷன் ஆயிடுவாங்க. ஒரு சில பேர் வந்துட்டு ரொம்ப லேட் ஆகும். ஒரு சில பேருக்கு 10 வருஷத்துல ஆயிடுவாங்க. ஒரு சில பேருக்கு 15-20 வருஷம் கூட ஆகும். அந்தந்த டைம்ல அந்தந்த வேகன்சியை பொறுத்து தான் அதுக்கு கீழே இருக்கவங்க அடுத்த ப்ரொமோட் ஆவாங்க. நம்ம இப்படி எல்லாம் சொல்ல முடியாது. என்னடா அவன் மட்டும் 10 வருஷத்துலயே அவ்வளவுதான் ஆயிட்டான், நான் 20 வருஷம் சின்ன ஆகும் இல்லையா அப்படிலாம் சொல்ல முடியாது. நம்ம டயத்துக்கு அந்த டயத்துக்கு அவ்வளவு வேகன்சி இல்லாம இருக்கலாம். அதனால எப்ப வேகன்சி வருமோ அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். சோ இந்த மாதிரி தான் வந்துட்டு ஒவ்வொரு போர்சஸ்லயுமே அந்தந்த டயத்துக்குரிய வேகன்சியை பொறுத்து ப்ரொமோஷன் ஆகும். இத்தனை வருஷம் கழிச்சு நம்ம கண்டிப்பா அவ்வளவு ஆயிடுவோம், இத்தனை வருஷம் கழிச்சு நம்ம கண்டிப்பா ஏஎஸ் ஆயிடுவோம் அப்படின்ற எந்த ஒரு நிச்சயமே கிடையாது. வேகன்சியை பொறுத்து தான் நமக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும். அது எத்தனை வருஷம் ஆனாலும். அதுவும் இப்ப எல்லாம் இந்த ப்ரொமோஷன் கூட கேட்டகரி வைஸா பிரிச்சிட்டாங்க. அதாவது ஜெனரல் மற்றும் ஓபிசி, எஸ்சி, எஸ்டி இது மாதிரி கேட்டகரி வைஸா பிரிச்சிட்டாங்க. எப்படின்னா இப்ப எந்த கேட்டகரியில வேகன்சி இருக்கோ அதுல அதே கேட்டகரியை சேர்ந்த ஒரு சோல்ஜர் தான் அந்த இடத்துக்கு ப்ரொமோட் ஆக முடியும். இப்ப எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஹவுல்தார், ஒரு எஸ்சியா இருக்க ஒரு ஹவுல்தார் ரிட்டையர்மெண்ட் போறாங்கன்னா அந்த இடத்துக்கு அதுக்கு கீழே இருக்க சோல்ஜர்ல அதே எஸ்சி கேட்டகரியை சேர்ந்தவங்க யார் சீனியரா இருக்காங்களோ அவங்க தான் அந்த இடத்துக்கு ஹவுல்தாரா திரும்ப ப்ரொமோட் ஆவாங்களே ஒழிஞ்சு, சப்போஸ் ஜெனரல்ல இவரை கூட சீனியர் ஒருத்தர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வந்துட்டு கேட்க முடியாது இவர் என்னோட ஜூனியரு, இவர் வந்துட்டு எப்படி அங்க ப்ரொமோட் பண்றாங்க அப்படிலாம் கேட்க முடியாது. எஸ்சி கேட்டகரியில இருக்க ஹவுல்தார் ரிட்டையர்மெண்ட் போனா அதே எஸ்சிலே யார் சீனியரா இருக்காங்களோ அவங்க தான் அந்த இடத்துக்கு ப்ரொமோட் ஆவாங்க. ஜெனரல்ல இருக்கவர் இவரை கூட வந்துட்டு சீனியரா இருந்தாலுமே அந்த இடத்துக்கு ப்ரொமோட் ஆக முடியாது. அந்தந்த கேஸ்ட்ல எப்படி வேகன்சி இருக்கோ அந்த வேகன்சியை ஃபில் பண்றதுக்கு அந்தந்த கேஸ்ட்ல இருக்க சோல்ஜர் தான் ப்ரொமோட் ஆவாங்க. இப்படிதான் இன்னைக்கு ப்ரொமோஷன் நிலவரம் சிஏபிஎஃப்னு அழைக்கப்படுற இந்த பேராமிலிட்டரி போர்சஸ்ல இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ மூலியமா நம்ம இந்திய துணை ராணுவம்னு அழைக்கப்படுற இந்த சிஏபிஎஃப் போர்சஸ்ல ப்ரொமோஷன்ஸ் எவ்வளவு காலம், எவ்வளவு கேப்ல, என்னென்ன ரேங்க் எல்லாம் கிடைக்கும்னு நீங்க ஓரளவு தெரிஞ்சிருப்பீங்க நான் நம்புறேன். ஏதாவது சந்தேகம் இருந்தா அதை கமெண்ட்ல சொல்லுங்க. அந்த சந்தேகத்தை கிளியர் பண்றதுக்கு நான் ட்ரை பண்றேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோவை இந்த மாதிரி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் இது போன்ற அடுத்த வீடியோ உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.